வணக்கம். உங்கள் வாசுராஜா. இன்றைய தலைப்பு நம்ம பார்க்க போகிறது மூளைகள் நீட்டிப்பு இருந்தால் என்ன மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது எந்த மூலையுமே நீட்டிப்பு இருக்கக்கூடாது, எக்ஸ்டென்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. வீடாக இருந்தாலும் சரி, பிளாட்டாக இருந்தாலும் சரி, அப்படி மூலைகள் நீட்டிப்பு இருந்தால் என்னென்ன மாதிரி பிரச்சனை பார்க்குறோம். முதல்ல வடமேற்கு மூலையை நம்ம எடுத்துப்போம். ஸோ வடமேற்கு மூலை நீட்டிப்பு இருந்துன்னு வச்சிங்களேன். இந்த வடமேற்கு மூலை வாயு மூலை சொல்லுவோம். இந்த மாதிரி நீட்டிப்பு இருந்தால் அங்கே ஆற்றல் இந்த வடமேற்கு மூலை முதல்ல ஆற்றல் இயக்கம் மற்றும் ஆற்றலை குறிக்கக்கூடிய இடம் வடமேற்கு. ஸோ அந்த மாதிரி நீட்டிப்பு இருக்கும்போது அந்த ஆற்றல் ஓட்டம்ங்கிறது, எனர்ஜி ஃப்ளோங்கிறது தடைபடும். ரெண்டாவது அங்கே குழப்பங்கள் இருக்கும், அந்த வீட்டில் குழப்பங்கள் இருக்கும். மேலும் உறவு சிக்கல்னு சொல்கிறேன் இல்லையா, ஃபேமிலிக்குள்ளே மெம்பர்ஸுக்குள்ளே சில சிக்கல்கள் பிரச்சனை ஏற்படும் வடமேற்கு மூலையில் இருந்தால். அது ஒன்று. ரெண்டாவது அடுத்தது வடக்கு பகுதி மாத்திரம் நீண்டு இருந்தால் என்ன பிரச்சனை அப்படிங்கிற பார்ப்போம். இந்த வடக்கு பகுதியும் நீண்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படின்னா வடக்குங்கிறது நமக்கு பணம் வரும் திசைன்னு சொல்கிறோம், வேறு திசைன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி அது மாத்திரமே தனியாக நீண்டு இருந்துன்னா பண வரவு வருவது சிக்கல் ஏற்படும். அதே மாதிரி பண இழப்பு போன்றவை ஏற்படும் வடக்கு பகுதி நீண்டு இருந்தால் அப்படிங்கிறது. அடுத்ததாக தென்கிழக்கு மூலை. இந்த தென்கிழக்கு மூலைங்கிறது நம்ம சவுத் ஈஸ்ட் கார்னர் சொல்கிறோம். அந்த மூலை மாத்திரம் எக்ஸ்டன் ஆகி இருந்துருந்தால், நீட்டிப்பு இருந்து அப்படின்னு சொன்னால் தென்கிழக்குன்னு அக்னி மூலையை சொல்கிறோம். இந்த இடத்துக்கு குறிப்பாக இது பெண்களுக்கு அதிக பிரச்சனை ஏற்படும். தென்கிழக்கு மூளை நீட்டிப்பு இருந்தால் பெண்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை அதிகமாக வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. மேலும் பொருளாதார சிக்கல் வரும். அதே போல் செலவுகள் அதிகமாகும். அதே போல் குடும்பத்தில் அவங்களுக்குள்ளேயும் சில பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரி நீட்டிப்பு இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை என்று பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பகுதியில் வேறொரு தலைப்புடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.